ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட குடும்பங்களை கட்டும் சத்தியத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட இதுவரையிலும் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்று சொல்லி 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க முடியாது கேட்கிறேன். அப்ரிங்கிங் சில்ட்ரன் அண்ட் கூகுள் ஜெனரேஷன் ஃபார் கிரைஸ்ட். இந்த நவீன உலகத்தில் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக வளர்ப்பது எப்படி என்பதை குறித்து உங்களோடு கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதை நானும் ரோனாவும் விரும்புகிறோம். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் கூட மிக முக்கியமான இன்னொரு கருத்தோடு கூட உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இன்னைக்கு we are going to share something very important. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்க்கிறதுல ரொம்ப முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பவுல் தன்னுடைய பிரிய சீஷனாகிய தீமோத்தேயு அவனை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது மிக அழகாக ஒரு சொற்றொடரை சொல்லுகிறார். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த விசுவாசம் உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பவுல் தீமோத்தேயு பற்றி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை? அந்த விசுவாசம் உன்னிலும் இருக்கிறதை நான் காண்கிறேன். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இட் இஸ் a simple faith, right? அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்ததா? It was sincere. ஆங்கில வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய தாயும் தன்னுடைய பாட்டியுடைய வாழ்க்கையில they had a sincere faith என்று சொல்லப்பட்டிருக்கு. sincere faith என்றால் என்ன? சாதாரணமான ரைட், உண்மையான விசுவாசம். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோருடைய வாழ்க்கையில இந்த சாதாரணமான உண்மையான விசுவாசம் இருக்குமானால் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய தாயை குறித்து நம்முடைய தாய்மாரை குறித்து நாம் சொல்ல முடியும். என்னுடைய அம்மாவை குறித்து நான் சொல்லும் போது she had a very simple faith. அவங்களுக்குள்ளாக ஒரு சாதாரணமான சிம்பிள் ஃபெய்த் இருந்தது. நிச்சயமாகவே இன்னைக்கு அந்த விசுவாசம் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பாக எனக்கு அது தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. Hallelujah. The simple faith, the real faith is in you. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு அது பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு பிரியமானவர்களே, I wanted to encourage you. இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதுல மிக முக்கியமாக உண்மையான விசுவாசத்தை கொண்டிருப்போமானால் நிச்சயமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை அவர்கள் செய்வதற்கு அது ஏதுவா இருக்கும். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் வளர்ப்பதை குறித்து நாம் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னா டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் தி சில்ட்ரன். முதலாவது நம்ம பார்த்தோம் என்னன்னு சொன்னா பிள்ளைகளை வளர்க்கிறதுல நம்ம அன்பும் ஏற்றுக்கொள்ளுதலையும் குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். அவங்களுக்கு டீச்சிங் அண்ட் ட்ரைனிங்னா என்ன நீ நினைக்கிறேன்? கற்றுக் கொடுப்பதும் செய்ய வைப்பதும். ரைட். டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் என்று சொல்லும்போது டீச்சிங் என்றால் என்ன? டிரான்ஸ்ஃபரிங் தி நாலேஜ். அவர்களுக்கு அறிவை புகட்டுவது, சொல்லிக் கொடுப்பது. அதே ட்ரைனிங்னா என்ன? செய்ய வைப்பது, கற்றுக் கொடுப்பது. இட் இஸ் நாலேஜ் டிரான்ஸ்ஃபரிங். இங்க நம்ம ட்ரைனிங் என்று சொல்லும்போது ஸ்கில் டிரான்ஸ்ஃபரிங். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அவளை செய்ய வைப்பதற்கு அவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவளை செய்ய வைப்பது மிக முக்கியமாக இருக்குது. So this is very important. Teaching and training is very very important in upbringing the children. So இந்த டீச்சிங் அண்ட் ட்ரைனிங்ல நம்ம பார்க்கும்போது எதுக்காக நம்ம டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் நம்ம பண்ணுகிறோம் என்று சொன்னால் we should have a goal. இல்ல, நம்ம எதுக்காக நம்ம பண்ணுகிறோம் என்று சொன்னால் பிள்ளைகள் முதிர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். They should become a matured person. So அதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகள் வளர்ப்பதுல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் அவர்களை பயிற்சிவிக்கவும் நம்ம முயற்சி செய்கிறோம். எதற்காக? அவர்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி, முழுமை அடைய வேண்டும்.
என்பதற்காக. சரி, எதுலெல்லாம் அவங்க முழுமை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 4 முக்கியமான காரியங்கள் நாங்க முதல்ல உங்களுக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம். சரியா? அதுக்கு பின்பா நம்ம பார்க்கலாம்னு சொல்லி கூட நம்ம சொல்லி இருக்கிறோம். என்னன்னா 4 முக்கியமான ஏரியாஸ்ல we have to upbring them in maturity. அவங்க வளர்ச்சி அடைவதில், முதிர்ச்சி அடைவதில் 4 முக்கியமான ஏரியாஸ் இருக்கிறது. அந்த 4 காரியங்களை நம்ம பார்க்கும்போது physical, mental, physical, spiritual and social. Very good. என்னன்னா mental, physical, social and spiritual. These are the 4 areas. மிக முக்கியமான காரியங்கள், மறந்துடாதீங்க. நம்ம பிள்ளைகள் முதிர்ச்சி அடைய வேண்டிய அல்லது அவர்கள் வளர வேண்டிய 4 முக்கியமான பகுதிகள் என்னன்னு சொன்னா mental, physical, social and spiritual. These are the 4 areas. So இந்த areas நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொன்னா mentally நம்ம பார்க்கும்போது எந்தெந்த காரியத்துல எல்லாம் அவங்க முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது sound mind. முதலாவது அவங்க mentally they have to mature. அவங்க mentally they have to mature ன்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக they should have the sound mind. திடமான சிந்தனை ஆற்றல். திட சிந்தனை ஆற்றல். ரைட்? திடமான சிந்தனை ஆற்றல். சரியான காரியத்தை சிந்திப்பதற்கு அவர்களுக்குள்ளாக திறமையை ஊக்குவிக்க வேண்டும், வளர்ச்சிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சொன்னா இதுல நம்ம அநேக நேரங்களில் நிறைய நேரத்துல நம்ம தப்பு செய்கிறோம். என்னன்னு சொன்னா we wanted to spoon feed the children in their thinking. அவங்களுடைய சிந்தனையில் கூட அவங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சிந்தனையை கொடுக்கிறோம். நம்ம சிந்தனையை அவங்களுக்கு ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறோம். we are just giving our mind to them. அதனால என்ன ஆயிடுது, அவங்க சிந்திக்க வேண்டிய காரியத்தை சரியாய் சிந்திக்க தவறி போறாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர் செய்யற தவறு அதுதான். என்னன்னா நான் என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய சிந்தனையில என்னுடைய சிந்தனையை புகுத்தி கொண்டிருக்கிறோம். மறந்து விட வேணாம், நான் அதை செய்கிற வேளையில பிற்காலத்துல பிள்ளைகள் தானாகவே சிந்திக்கும் திறனை இழந்து போகிறார்கள். இரண்டாவது முக்கியமான காரியம் இந்த நாட்கள்ல இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா நல்ல புரிதல் இருக்கணும். இல்ல இன்னொன்னு அந்த திட சிந்தனையில வந்து அந்த மொபைல் கொடுத்துட்டு நம்ம ரொம்ப அவங்கள கரெக்ட் ரைட். என்னன்னு சொன்னா மொபைல் போனை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைங்களுக்கு அவங்க நம்ம வேலையை பார்க்கறதுக்கு என்ன செய்யறோம், நிறைய நேரத்துல பிள்ளைங்க கையில மொபைல் போனை கொடுத்துட்டு என்ன செய்யறோம், we keep them engaged. ரைட்? அவங்க சாப்பிடணும்னா மொபைல் போனு, அல்லனா அவங்க சும்மா இருக்கணும்னா மொபைல் போனு, அல்லனா அவங்க வந்து ஏதாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலை என்னன்னா I engage them with mobile phone. So என்ன நடக்குது, the mobile phone influencing them and அவங்களுடைய thinking capacity கம்மியாகிறது. ஒரு சைக்காலஜிஸ்ட் இப்போ சமீபத்துல சொல்லும்போது சொல்றாங்க என்னன்னா, நம்ம இந்த மொபைல் போனை பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கிற வேளையில என்ன நடக்குதா, அவங்களுடைய மூளையில இருக்கக்கூடியதான சிந்தனை திறன் குறைந்து கொண்டே இருக்குது என்று சொல்றாங்க. So we have to be very very careful. These are the 2 areas, sound mind and பிள்ளைக்கு வராம தடுக்கக்கூடிய காரியம். என்னன்னு சொன்னா அவர் சுயமாய் சிந்திப்பதற்கு தடையா இருக்கிற 2 காரியம். நான் என் பிள்ளைக்காக சிந்திக்கிறது, நான் என் பிள்ளைக்கு என்னுடைய சிந்தனையை கொடுக்கிறது. இரண்டாவதாக என்னுடைய பிள்ளைக்கு மொபைல் போன்ஸ் என்ன செய்து அவனுடைய சிந்தனையை மிகவும் அழித்து கொண்டு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா good understanding and discernment. This is very very important. Good understanding and discernment. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல புரிதலும் விவேகமான ஞானத்தையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். டிசர்ன்மெண்ட் என்னன்னு சொன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நாட்களில் பிள்ளைகளுக்கு வந்து என்னன்னு சொன்னா அந்த ஒரு புரிதல் இல்லாததுனால தான் அவங்க தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. So we have to teach them what is good and bad. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அவங்களோட பியூரிட்டி ஆஃப் தாட், அவங்களுடைய சிந்தையில் தூய்மையை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஒரு நல்ல வேல்யூஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுடைய திங்கிங்லேயே வந்து அதுக்கு டெவலப் ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னால் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் இன்டெகிரிட்டி, அவங்களுக்கு வந்து உண்மையாக நடக்க சொல்லிக் கொடுக்கணும்.
பொய் சொல்லாம இருக்க கற்றுக் கொடுக்கணும் நம்ம. எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த இன்டெகிரிட்டியில பொய் சொல்றது, திருடுற காரியங்கள், அவங்க செய்யற இந்த தவறுகளை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, என்கரேஜ் பண்ணிட கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு தவறு என்பதை உணர்த்தி வைத்து நம்ம என்ன செய்ய வேணும், அதை சரி செய்வதற்கு அவங்களுக்கு என்ன செய்ய வேணும், we have to give them the room for that. So this integrity and faithfulness is very very important. அந்த இன்டெகிரிட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ்ல பார்க்கும்போது மாய்மாலம் பண்ணாம இருக்க கற்றுக் கொடுக்கணும். That is true. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி தங்களை மாறி கொண்டு போறாங்க. Yeah, exactly. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய பார்வையில ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியங்கள் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் உண்மை. எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதான் அந்த பியூரிட்டி ஆஃப் தாட். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹம்பிள்னஸை நம்ம கற்றுக் கொடுக்கணும். சண்டை போடுறதோ அல்லது தவறா நினைக்கிறதோ அவங்க வாழ்க்கையில எப்படியாவது மேல வந்துடணும்ன்றத, என்ன தப்பு செஞ்சா கூட மேல வந்துடலாம் அப்படின்ற காரியங்களை சொல்லி கொடுக்காதபடிக்கு உண்மையோடு கூட நடக்கும்போது நீ உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்படின்ற காரியங்களை நம்ம சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்கணும். Purity of thought is very very important. Discernment. So இந்த மூணு காரியங்கள் நம்ம நல்ல மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக sound mind, இரண்டாவதாக understanding and discernment, மூணாவது purity of thought. These three are very very important. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் நாங்க யங் ஃபேமிலி ஃபெலோஷிப் என்று சொல்லி எங்களுடைய ஆனுவல் கேம்ப்ஸ்ல, ரிட்ரீட்ஸ்ல, குடும்பங்களில் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, கணவன் மனைவி மத்தியில இருக்கக்கூடிய உறவுகளை குறித்தும் நாங்கள் அநேக இடங்களில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது உண்டு. Every year we conduct annual camp, which is very very important. It will be very nice also. So அது மட்டுமல்ல, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது பிசிக்கல் சரீரத்தை குறித்து பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் சரீரங்களை கர்த்தருக்கேற்ற ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை குறித்து பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால அந்த சரீரத்துல வேற எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது சரீரத்தை வேற எந்த விதமான தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்றதையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம முக்கியமா சொல்லி கொடுக்கணும். நீங்க சொன்னபடி நம்ம ரோமன்ஸ் 12:1 பார்க்கும்போது நம்ம ஜீவ பலியாக தேவனுடைய சமூகத்துல நம்ம சமர்ப்பிக்கணும். அதனால we have to live holy. நம் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் வரக்கூடிய இந்த தவறான செயல்களின் மூலமாய் வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் தவறு என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். We have to teach them. நம்ம பிள்ளைகளுக்கு it is gradually when they grow up they will learn lot of wrong doing. அதிலிருந்து அவங்க சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, தவறு செய்ய தூண்டப்படுறாங்க. சோ நம்ம சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அடுத்தது நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சுத்தத்தை குறித்து தலைமுடி வெட்டணும், நகங்களை வெட்டணும், தங்களை ரொம்ப சுத்தமா பாதுகாத்துக் கொள்ள அவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். Cleanliness and hygiene. Exactly. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஷாபியா இருக்கிறது, ரைட், குளிக்கிறதுக்கு விரும்புறது இல்ல, குளிக்க மாட்டாங்க. அவங்க காலேஜ் வரும்போது பல்ல விளக்கிட்டு மட்டும் ஓடியாந்துருவாங்க. ஒரு சிலர் அது கூட செய்யறது இல்ல. சோ இந்த மாதிரியான பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு இந்த சுத்தத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சுத்தமா இருக்கணும், பிரசன்டபிளா இருக்கணும், மற்றவங்க பார்க்கும்போது நம்ம அழகா நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். So cleanliness and hygiene is another important area. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சாப்பிடுற காரியங்கள், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப இந்த ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடுறதுனால இந்த ஒபிசிட்டி நிறைய இது. நான் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல, ரைட்? அது இல்ல, என்னன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வளர்க்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். டைம்லி ஃபுட் சாப்பிடணும் கரெக்டா. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா லீவுன்னு சொன்னா 11 o'clock எழுந்திருப்பாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க,
லஞ்ச் சில நேரம் ஈவினிங் வரைக்கும் தூங்குவாங்க, லஞ்ச் கூட சாப்பிடாம நைட் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாத காரியங்கள் இல்லை, ஒழுங்கா அந்தந்த சரீரத்தை பாதிக்கிறது. the obesity is very very important. இன்னைக்கு நம்ம இந்த ஜங்க் ஃபுட் அந்த காரியத்துல அவாய்ட் பண்ணணும். ஆயிலி ஃபுட். பிள்ளைங்க எல்லாம் ஒரு வயசு வந்த உடனே என்னன்னா பிம்பிள் வருதுன்றதுக்காக என்ன செய்வாங்க, they will avoid oily foods. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்க, not only pimples வருது இல்ல, it increases your cholesterol, so it is very bad for you. so அதனால ஆயில் ஃபுட் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நல்ல கீரைகளை அல்லது பழங்களை, காய்கறிகளை பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், என்கரேஜ் பண்ண வேண்டும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு எக்ஸசைஸ், சரியான எக்ஸசைஸ் மிக மிக அவசியம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு காரியம் எல்லாமே போயிடுச்சு. so they don't have that habit of doing exercise. இன்னைக்கு எக்ஸசைஸ் செய்யறதுன்றது ஏதோ பெரிய சாதனை சாதிக்கிற மாதிரி நினைக்கிறோம். இல்ல, it should become part of a life because your physical is very very important. so if you want your physique to be perfect, you have to do proper exercise. அதனால எக்ஸசைஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. so இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அவங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்கவும், பிள்ளைகளுக்கு அவங்களுடைய சரீரத்துல அவங்க தீட்டுப்படுத்தாதபடிக்கு காக்கும்படியாக அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சுத்தமாய் இருக்கிறது கற்றுக் கொடுக்க வேண்டும். சரியான உணவுகளை சாப்பிடுவதற்கு, சரியான நேரத்துல சாப்பிடுவதற்கு அவளுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். அடுத்ததாக அவங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ், அடுத்தது ஃபிட் ட்ரிம்மா இருக்கணும். ரைட், they should always feel good about themselves. so அந்த ஒரு காரியத்தை அவளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது மென்டல், இரண்டாவது பிசிக்கல், மூணாவது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்கள். அது தினமும் எழுந்த உடனே கடவுளை தேடணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அந்த டிசிப்ளினை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு we have to introduce God, நம்மளுடைய தேவன் யார் என்பதை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அவங்களை வளர 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 தேவனுக்குள்ளாக அவங்க வாழ்க்கையை அறிந்து கொள்ளணும், தேவனுக்குள்ளாக வாழணும்ன்றதை நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும். மற்ற காரியங்கள், சர்ச் டிசிப்ளின் சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு நேரத்துக்கு போகணும், சர்ச்ல ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கணும். இன்னைக்கு இந்த சர்ச் டிசிப்ளின் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய நேரத்துல பெற்றோராகிய நம்ம பிள்ளைங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்றது தான் நம்ம பார்ப்போம். என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஹவு நீட்லி தே ஆர் பிரசன்டபிளி ட்ரெஸ்ட், அதுதான் பார்ப்போம். ஆனா அதுக்காக நம்ம நேரத்தை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போவோம், எங்கே லேட்டா போயிடுவோம். ஸோ we have to keep சர்ச்சுக்கு போறது சரியான நேரத்துக்கு செல்ல வேண்டும். அடுத்து என் பிள்ளை சர்ச்சுக்கு போனாதான் குறும்பு பண்ணுவான்னு சொல்லி சர்ச்சுக்கு போறது நானே அவாய்ட் பண்ணிட்டு, பிள்ளைங்க ஒரு நாளும் சர்ச்சுக்கு போறது பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, சிந்திக்க கூட மாட்டாங்க. ஸோ என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், சர்ச்சுக்கு போறது இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்ல வேண்டும். அடுத்து பிள்ளைங்க அங்க போயிட்டு விளையாடுறாங்கன்னு சொன்னா கீப் தெம் என்கேஜ். அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவங்களை என்கேஜ் பண்றதுக்கு நம்ம கூட எதையாவது நம்ம எடுத்துட்டு போயிட வேண்டும். நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒரு கிரையான்ஸ் எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா பேப்பர்ஸ் கொண்டு போகலாம், அவங்களை உட்காந்து டிராயிங் வரைய சொல்லலாம். அதுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அது செய்யலாம். அடுத்தது அவங்களுக்கு கையில ஒரு பேனாவையும் பேப்பரையும் கொடுத்து அங்கிள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி உனக்கு என்னெல்லாம் அங்கிள் பேசுது கேக்குதோ அது எழுதுன்னு சொல்லலாம். So they can take some notes. That is a very good habit. So that will increase their spiritual life also. So this is very very important. Keep them engaged in the church. Right? அவங்க எந்திரிச்சு தண்ணி குடிக்க வெளியில போறாங்க, avoid that. Right? நம்மளும் கூட எந்திரிச்சு போயிட்டு இருக்க வேணாம். Avoid that. அவங்களுக்கு தண்ணி, சர்ச்ல மொபைல் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். Exactly. நிறைய பேர் மொபைல் கொடுத்துட்டு உட்கார்ந்துறாங்க. சர்ச்ல மொபைல் கொடுத்து, ஏன்னா அது தேவனுடைய பிரசன்னம் என்பதை அவர்கள் சிறு வயது முதற்கொண்டு அவங்க உணர வேண்டும். சோ இந்த காரியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ நம்ம ஆவிக்குரிய காரியத்துல சர்ச்சை குறித்து நம்ம சரியான போதனை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரோடு கூட அவங்க சரியான உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வயது வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். இரண்டாவதாக அவங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு, ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக திருச்சபை குறித்து சரியான புரிதலை கொடுக்க வேண்டும். அடுத்தது அவங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவங்களுக்கு மற்றவர்களுக்கு இயேசு சுவாமியை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்தே நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த காரியங்களை இதுல இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்தந்த ஸ்டேஜுக்கு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஹெல்ப் பண்றதுக்கு சில்ட்ரன்ஸ் கேம்ப், யூத் கேம்ப், அது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல பிள்ளைகளை கொஞ்சம் அப்படியே லிங்க் பண்ணி அவங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நம்மளால சொல்லி கொடுக்க முடியாததை அவங்க அங்க போய் என்ன செய்வாங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமா ஃபேமிலி பிரேயர் in the home, at home, that is very very important. குடும்ப ஜெபம் நம் குடும்பங்களில ரொம்ப ரொம்ப அவசியம், தேவை. சோ அந்த குடும்ப ஜெபத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பார்ட் கொடுங்க, ரைட்? அவங்களுக்கு சின்ன பார்ட் கொடுங்க, அவங்களையும் செய்ய வைங்க, அவங்களுக்கும் ஏசப்பா thank you Jesus சொல்ல கற்றுக் கொடுங்க. So when you give them that, நிச்சயமாகவே அவங்களுக்கு அந்த குடும்ப ஜெபத்தை குறித்ததான இம்பார்ட்டன்ஸ் தெரியும், அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க. நம்ம குடும்பத்துல குடும்ப ஜெபம் அவசியம் தேவை. குடும்பம் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. குடும்ப ஜெபத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகளையும் ஜெபிக்க சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டர்ன் கொடுத்து we should motivate. நிறைய இடங்கள்ல பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாம வளர்றாங்க. எக்ஸாக்ட்லி. அடுத்ததாக நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கும்போது என்னன்னா, சமுதாய ரீதியான காரியங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்ம பிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் மட்டுமல்ல, சமுதாய ரீதியான சோஷியல் காரியங்களையும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் மனித தயவிலும் வளர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு இந்த சமுதாய ரீதியான காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது, பிறரோடு கூட இருக்கிற உறவுகளை குறித்து எப்படி நாம் மெயின்டைன் பண்றதுன்றதை குறித்து நாம் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. பெரியவங்களை மதிக்கிறத சொல்லிக் கொடுக்கணும். வந்தா ஒருத்தர் விஷ் பண்றத சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல எல்லாம் யாராவது வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க கண்டுக்காம போவாங்க. வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை வெளியில பிள்ளைகளை கூட்டிட்டு போனாலும் அடுத்த வீடுகளுக்கு கூட்டிட்டு போனா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எல்லா வீடுகள்லயும் எல்லாத்தையும் எடுக்க நமக்கு உரிமை கிடையாது. அந்த ஒரு லிமிட்டை பிள்ளைங்க மெயின்டைன் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கணும். போறதுக்கு முன்னாடியே we should teach them. அவங்க அப்படி அது சரி செய்யலன்னு சொன்னா அதை வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ செய்தது தவறு என்பதை கற்றுக் கொடுக்கணும். அடுத்ததாக குடும்ப உறவுகளை அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ண கற்றுக் கொடுக்கணும். தாத்தா பாட்டி, சித்தப்பா, ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நம்ம நிறைய சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு உறவுகளை குறித்து நாம் சொல்லி கொடுக்கறதுல தவறி போகிறோம். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, அவங்க வீடுகளுக்கு போறது, cousins, very very important. That really gives them a very very comfortable feel in them. அவங்கள நல்ல கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க. நிறைய இந்த மாதிரி தவறான காரியங்கள் நடக்கல. ஏன்னா ஒருத்தர் விசாரித்து எல்லா காரியங்களும் அது வெளிப்படையா காணப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது இல்ல. அதனால we should maintain that family relationship. அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்றதுன்னு கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்வதை கற்றுக் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது சொல்லி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களோடு கூட என்ன செய்ய வேண்டும், we should have a nice relationship with them. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட நம்ம நல்ல ஒரு ஐக்கியத்தை நாம் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாம இருக்க கூடாது. பிள்ளைங்க யார்கிட்ட பழகுறாங்க நீ. அப்புறம் சமுதாய ரீதியில நிறைய ஹர்ட்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு வரும். அதை ஈஸியா எடுத்துக்கொள்ள, அதை மறக்க, மன்னிக்க, அந்த விதமான காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கும் போது அவங்களுக்கு எதிர்காலம் வளர்ந்து வரும்போது நிறைய காரியங்கள் அவங்களுக்கு ஈஸியா போயிடும். இல்லைன்னா அவங்களால அடுத்தபடி ஏறி என்ன செய்ய முடியாது, போக முடியாது.
அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு குட் டச் பேட் டச் அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த நாட்கள்ல பார்க்கும்போது சமுதாயத்துல பலவிதமான தவறான காரியங்கள் நடக்குது நாம் கேள்விப்படுகிறோம். ஸோ இந்த காரியங்கள் நம்ம கேள்விப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு அது தவறான தொடுதலையும் சரியான தொடுதலையும் கற்றுக் கொடுக்காமல் இருப்பதுதான். ஸோ we have to teach them. நம்ம பிள்ளைங்க பல இடங்களில் போய் பலரோடு கூட பழகும் போது மற்றவருடைய எண்ணங்களை நாம் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது பிள்ளைகளுடைய வளர்ச்சியில. மென்டல், very important is forgiving others. மற்றவர்களை மன்னிப்பதும் ஏற்றுக்கொள்ளுதலும் மிக மிக அருமையான ஒரு காரியம். அதை அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்றுக் கொடுக்கிறது ரொம்பவும் அவசியமாய் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறது 4 காரியங்களை பிள்ளைகளை வளர்க்கணும். இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது நான் பிள்ளையை வளர்க்க வேணும்னா முதல்ல I should have that standard in me. நான் என் வாழ்க்கையில நான் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன் என்ற அந்த ஒரு காரியத்துல நான் அறிந்திருக்க வேண்டும். அந்த காரியத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது என் பிள்ளையை நான் எப்படி எங்க கொண்டு போக போறேன் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். I should know about myself. I should have the quality what I am going to teach to my child. என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குணாதிசயத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் பிள்ளையை எங்கு கொண்டு செல்ல போகிறேன், என்னத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்பதையும் நான் அறிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு சொல்லிட்டு. சோ நாம நடக்க வேண்டிய வழியில என்ன செய்யணும்? நம்ம நடத்தும் போது நிச்சயமா நம்ம பிள்ளைங்க நல்ல சமுதாயத்திலையும் சரி தேவனுடைய ராஜ்யத்திலையும் சரி பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக வருவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்னன்னு சொன்னா we should understand நம்ம பிள்ளைங்க ரொம்ப இன்னசென்ட் சொல்லிட்டே நம்ம நிறைய நேரத்துல ஏமாந்து போறோம். ரைட், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும். ரைட், பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்க சமுதாயத்துல பல இடங்களுக்கு போறாங்க, அவங்க அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க. ஆனா சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளை என் மகன் காலேஜ்ல நடந்தது எல்லாத்தையும் என் மகன் என்கிட்ட சொல்லிட்டான், என் மகன் சொல்லிட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். ஆனா முக்கியமான ஒரு சில காரியங்களை மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க சொல்லாம வச்சிருப்பாங்க. சோ அது நம்ம புரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, நீதிமொழிகள் 22:15 சொல்லுது, பிள்ளையின் மனதில் மதியினம் ஒட்டி இருக்கும், அது தண்டனையின் பெரும்புதான் என்ன செய்வாது சரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ரைட், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பார்க்கும்போது we should not encourage them their wrong doing. தவறான காரியத்தை அவங்க செய்யும் போது அதை நம்ம உற்சாகப்படுத்தவே கூடாது, இல்லைன்னா அதை நம்ம கண்டுக்காம விட்டுறவே கூடாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தவறு செய்யும் போது அதை நம்ம கண்டுக்காம போயிட்டோம்னு சொன்னா அதுவே அவங்களுக்கு ஹாபிட்டாக மாறி போகும். we have to be very very careful. இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன பென்சில் எடுத்துட்டு வராங்க, சரி ஏதோ விளையாட்டை எடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, we should correct them. அது நமக்குரியதல்ல, அது வேறு யாருடையதோ, போய் கொடு அப்படின்றத நம்ம செய்யணும். அதே போல வாழை பிள்ளைங்க ஏதோ சில காரியங்களை பேசுறாங்க, அவங்க தெரியுது அவங்க தப்பு செய்யறாங்க, நமக்கு புரியுது, அது எப்படி போய் அவன்கிட்ட கேட்க போறது, தப்பா நினைச்சுக்குவானோ அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, we have to boldly correct. நம்ம அவங்களுக்கு பயந்து இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இப்போ யாரையோ பத்தி தப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், தவறா பேசுறாங்க, பேக் பைட்டிங் பண்றாங்க, யாரோ பத்தி அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு எனக்கு அது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஃபியூவல் டு மீ அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. நான் என்ன செய்ய வேணும், அவங்களை கரெக்ட் பண்ண வேணும், அது தவறு என்று சொல்லி. நிறைய வேலைகளை சின்ன பிள்ளைங்கிட்ட அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பையா யூஸ் பண்ணக்கூடாது. ரைட், ஓகே. அப்படி அவங்க மற்றவங்களை பத்தி சொன்னாலும் we should correct them. அது நம்ம வேலை இல்ல அப்படின்றத பிள்ளைகளுக்கு நம்ம அது நமக்கு அனாவசியம் அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். we have to correct them immediately. அவங்க பேசிட்டு இருக்கும்போது கம்யூனிகேஷன் இன்டரப்ட் பண்ணிட்டு நம்ம அவங்கள கரெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க செய்யற தவற இமீடியட்டா
ஒரு நேரத்தை எடுத்து அவங்க நம்ம சகஜமா நம்ம பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த கரெக்ஷன் கொடுக்க வேணும். எப்படி கரெக்ஷன் கொடுக்க வேணும், எதனால தப்பு என்பதை அவளுக்கு நாம் சுட்டி காட்ட வேணும். அதனால வரக்கூடிய விளைவுகளை சொல்லி அவளுக்கு என்ன செய்ய வேணும், நம்ம கரெக்ட் பண்ண வேணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைகளை கரெக்ட் பண்றோம்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறது தவறில்லை. என் கோபத்தை தணிப்பதற்காக பிள்ளையை தண்டிப்பது தவறு. இன்னைக்கு நிறைய நேரத்துல என்னுடைய இப்படி செஞ்சுட்டாங்க, நம்ம வீட்டு கௌரவம் போயிடுச்சு, அதுக்காக பிள்ளை என்ன செய்யறது, கோபத்தினால நம்ம அடிக்கிறது தவறு. சரியா? இன்னைக்கு நம்ம பிள்ளையை நாம் கரெக்ட் பண்ண வேணுமானால் நான் என் கோபத்தை தணிப்பதற்காக அவங்களை அடிக்க கூடாது. அவங்க செய்யற காரியத்துல அவங்க சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், திருத்தத்திற்காக அவங்கள. நீங்க ஒரு ஆர்டிகல் படிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா, சத்தமா பேசும்போது ஸ்கிரீன் பண்ணும்போது. அன்னைக்கு நான் ஒரு ஆர்டிகல் பார்க்கும்போது, நம்ம பேசும்போது பிள்ளைங்க லிசன் இந்த ஃபோர் ஹெட்ஸா, அதே நம்ம ஸ்கிரீன் பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்களா, இந்த சைட்ல அவங்க கேட்கறாங்களா. ஸோ இந்த சைட்ல அவங்க கேட்கும் போது என்ன ஆகுது, இந்த சைட்ல இருக்கக்கூடிய மூளை பாதிக்கப்படுகிறது, அதனால மெமரி லாஸ் ஏற்படுகிறது என்று சொல்லி ஒரு சமீபத்தில் ஒரு பத்திரிகையில நான் வாசித்தேன். So we have to be very very careful. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சரியாய் நாம் கண்டிக்க வேண்டும், சரியான விதத்துல திருத்த வேண்டும். மறுபடியும் அந்த பிள்ளைங்க செஞ்சாலும் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், அந்த கரெக்ஷன் கொடுக்கறத என்ன செஞ்சிடக்கூடாது. Yes. இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது. Don't give up in your children. Right? அவங்க சரியாவதற்கு நாம் தருணம் தர வேண்டும். திரும்ப அவர்களை சரி செய்வதில் எந்த விதமான தவறுமே இல்லை. So we have to be very careful. நம் பிள்ளைகளுடைய புத்தியில மதியினம் இருக்கும்போது அவர்களை திரும்ப சரி செய்வதிலே தவறே கிடையாது. ஸோ இன்னைக்கு பிள்ளைகளை நாம் போதிப்பதிலும் அவங்களை பயிற்சிவிப்பதை குறித்து நாம் பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம் பிள்ளைகளோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும், போதிப்பதில் அதிக கவனம் செலுத்த எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம போதிக்கணும்னு பார்த்தோம். முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம், மென்டலி, அடுத்ததாக பிசிக்கலி, மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவலி, ஃபோர்த் இஸ் சோஷியலி. ஸோ இந்த 4 காரியங்களில் பிள்ளைகள் மெச்சூரிட்டி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதில் அதிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள் வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், ரைட்? பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்ததாக பிள்ளைங்களுக்கு தவறுகளை நாம் என்ன செய்ய வேணும், அப்ப நம்ம உடனே நம்ம கரெக்ஷன் கொடுக்க வேணும். மூன்றாவதாக அவங்களுக்கு என்ன செய்ய வேணும், தவறை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. 4வது மிக முக்கியமான காரியங்களை கரெக்ட் them constantly திரும்ப நம்ம கரெக்ஷன் பண்ணுவதுல தவறு கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் பிள்ளைங்க மேல என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. ஆமா, எங்கேயோ நமக்கு வேலையில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு பொருளாதாரத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அல்லது நம்ம சிக்கா இருக்கலாம். அதனால அந்த நேரத்துல பிள்ளைகள் வரும்போது அவங்களை ஸ்கிரீன் பண்ணவோ, அடிக்கவோ, அவங்களை கடிந்து கொள்ளவோ, அல்லது அவங்களை அப்படியே ஹர்ட் பண்ணவோ நம்ம என்ன செய்யக்கூடாது. அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ பிள்ளைங்க நம்ம கையில தேவன் கொடுத்த மிக பொக்கிஷங்கள். ஸோ அவர்களை சரியான பாதையில வழி நடத்த நிச்சயமாகவே தேவன் நமக்கு கிருபை செய்வார். இன்னைக்கு பிரியமான பெற்றோரை, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்படியாக ஆண்டவரே, இன்னைக்கு பிள்ளையை சரியான விதத்துல போதித்து வளர்க்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். எப்படியாக தீமோத்தேயுவை தன்னுடைய தாயையும் பாட்டியும் சுட்டி காட்டி பவுல் அப்போஸ்தலன் உற்சாகப்படுத்தினதை போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இன்னைக்கு நம் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாகவே சம்பூர்ணமாய் ஞானத்தினால் நிரப்புகிற தேவன் இன்னைக்கு நம்மை அந்த ஞானத்தினால் நிரப்புவார். கண்கள் மூடி நாம் செபிக்கலாமா? ஆண்டவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி.
நீர் எவ்வளவு நல்ல தகப்பன் சுவாமி. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை செல்வங்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட எங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதத்துல வளர்க்கும்படியான ஞானத்தை தருவீராக. தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் சுவாமி பிள்ளைகளை சரியான விதத்துல வளர்க்க நீர் ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாகப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆண்டவரே அவங்களுக்கு போதிக்கிறதிலும் அவங்களை ஆண்டவரே அப்பா பயிற்சிக்கிறதிலும் அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கற்று தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே முதிர்ச்சி அடையும்படியாக, தேர்ச்சி அடையும்படியாக, ஆண்டவரே அப்பா மெச்சூர்டா இருக்கும்படியாக, ஆண்டவரே வளர்ச்சியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சரியான விதத்துல பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் நீர் கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனை ஆசீர்வதிப்பீராக. உங்க மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் பரலோகத்தை போல ஆண்டவரே எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும்படியான பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம் சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. விசேஷமாய் பிள்ளைகளை என் தேவன் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த உலகம் ஒருபோதும் எங்கள் பிள்ளைகளை தவறான பாதையில திசை திருப்பி விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆண்டவரே அன்பிலே பிள்ளைகள் வளரும்படியான பாக்கியத்தை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இவளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. இன்னைக்கு கேட்ட காரியங்களை நீங்க மறந்துட வேண்டாம். பிள்ளைகளை போதிப்பதிலும் பயிற்சிப்பதிலும் மிக எச்சரிக்கையாக அவர்கள் வளர்ந்து தேர்ச்சி அடையும்படியாக அவர்களை போதிப்பதிலும் பயிற்சிப்பதிலும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். God bless you. God bless you. இன்னும் அநேக காரியங்கள் உங்களோடு கூட பேச நாங்கள் விரும்புகிறோம். அடுத்த முறை நாம் சந்திப்போம். God bless you.